கர்த்தர் இன்றைய வசனம் எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் இந்த வசனம் எல்லாம் தெரிஞ்ச வசனமாக தான் இருக்கும். இந்த வசனம் பார்க்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருப்பார். ஒரு கஷ்டமாக ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பாரான், நீ அறியாத காரியத்தை செய்வாரான். நீ கூப்பிடாமலே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு போது கற்றுக்கு தெரியும். ஆனால் அவர் நம்ம அவர் என்ன சொல்கிறார், என்ன கூப்பிடணும். நமக்கு நம்ம நம்ம சில தேவைகள் வரலாம், ஒரு ஒரு எமர்ஜென்சியானதாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டிய நம்ம மேல் கடமை. கிரியை செய்வது கற்றுருக்கு. நெகேமியா ராஜா கேட்பார், என்ன பிரச்சனை கேட்கும்போது அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அவர் வானத்தை தேவ நோக்கி ப்ரேயர் பண்ணிட்டு அவர் பேசுகிறார், ராஜாட்ட பேசுகிறார். ராஜாவின் தயவு கிடைக்குது, மறுபடியும் ஆலயம் கட்டப்படுது. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு பாபத்து வந்தாலும் சரி, எல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இல்லை இதை செய்யுங்கன்னு கேட்கணும். நீ கேட்கணும். கிரீசி கர்த்தருடைய கற்றுக்கு நம்ம கிரீசி கற்றுக்க நம்ம வாழ்க்கையில் நம்மளும் ஒரு கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் இருந்துட்டு நீங்கள் உண்மையாக ஒரு இதில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். என்ன கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையில் இது அநேக காரியங்கள் நம்ம ஜெபித்துட்டு இருக்கலாம். சில காரியங்கள் ஜெபித்து மறந்துருப்போம், இப்போ ஜெபிக்க மாட்டோம். சில காரியங்கள் ஜெபிப்பாட்டு விட்டுரும், அது வேறு காரியத்துக்கு போயிடும். ஆனால் எல்லாம் ஜெபிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தேவன் பதில் கொடுப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நாள் தேவன் பதில் கொடுப்பார். இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை தருவார். அவர் பதில் கொடுக்கும்போது அது நீங்களாகவே அதை கூட நீங்கள் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். வேதம் சொல்லுது, நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் நம்ம நாலேஜுக்கே வராததாக இருக்கும். இப்போ நம்ம ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதிக்காக ஜெபிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு எனக்கு இல்லை ஏதோ ஒரு நம்மளே வச்சுட்டு இப்படி தங்க ஆண்டவர் கேட்போம். ஆனால் கர்த்தருடைய பதில் வேறு மாதிரி இருக்கும். இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம். கண்டிப்பாக தேவத்தை பூமியிலும் உங்களை விசேஷமாக ஆஸ்வதிப்பார், சாட்சியாக மாட்டுவார், பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயவராக அமையன்.